Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் இருந்தா நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல நடக்க இருக்கிற கிட்டத்தட்ட 17வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா பிக்டோரியா கேபிட்டல் சன்ரைசர் ஈஸ்டர்ன் கேப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி ஜனவரி வந்து நடக்க இருக்கு. டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ வெறும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் பூங்கா கெர்பரால தான் இந்த மேட்ச் வந்து எனக்கு இருக்கு. இந்த கெர்பர் மேட்ச் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெனுவில் இப்போ ரீசெண்ட் வைஸ்ல ஒரு 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ்ல 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 177+ ஸ்கோர் வரையும் அடிச்சிருந்தாங்க. அதே செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 115 115+ ஸ்கோர்லேயே வந்து சுருட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வெனுவில் ஆஸ்யூல் ஹையர் ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, லோவர் ஸ்கோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இந்த வீடியோ பர்டிகுலரா டாஸை வின் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பெட் பண்ணா வின் பண்ணுவாங்க, செகண்டா பெட் பண்ணா வின் பண்ணுவாங்க. பர்டிகுலர் வந்து நம்மளால பிரிக்க முடியாது. மோஸ்ட்லி எல்லாருமே டாஸை வின் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் டார்கெட் பண்ணிடலாம், ஈஸியா வந்து நம்ம சேஸ் பண்ணிடலாம், பவுலிங்ல வந்து நம்ம டார்கெட் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்றாங்க. இருந்தாலும் இப்போ இந்த சீரீஸ்ல நடந்த 2 மேட்சஸ் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே அந்த பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க செகண்ட் பண்றாங்க, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் வந்து இருக்குது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். பார்த்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து அவங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்ல கேப்டன் வைஸ் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஞ்ச் ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டேஜ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்தா இந்த ரீசெண்ட் ரெக்கார்ட், இந்த ரீசெண்ட் வைஸ்ல இந்த வீடியோல என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் ஆஸ் யூசுவல் 357 அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 55 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 34 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு 21 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் சரி, இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் சரி, அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப்பா தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப் பாத்தீங்கன்னா நிறைய கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க, கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம எக்ஸல் ஆப்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வின்னிங்ஸ் மணில இருந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 5% வரைக்கும் கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. மற்ற ஆப்ல 10ல இருந்து 15% வரும் வின்னிங்ஸ் இருந்து கமிஷன் பிடிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நிறைய அமௌண்ட் வின் பண்ணுவோம் அப்படின்னு வச்சீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா ஹெட்வுட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் 4 மேட்சஸும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 2 மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததா இந்த வெனுல இந்த சீரீஸ்ல நடந்த 2 மேட்சஸ்ல யார் யாரு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நடந்த மேட்சஸ்ல மும்பை MI கேப்டவுனுக்கும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் வந்து நடந்துச்சு. அதுல MI கேப்டவுன் 174 ரன் வந்து அடிச்சு 7 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 77 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருந்தாங்க. ஸோ இதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் விக்கெட்ஸ் 16 விக்கெட்ஸ் வரையும் கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 7 விக்கெட்ஸ் வரையும் கிடைச்சிருக்கு. செகண்டா பவுல் பண்றவங்களுக்கு 9 விக்கெட்ஸ் வரையும் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு 5 விக்கெட், ஸ்பின்னருக்கு 2 விக்கெட். அதுல ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 2 விக்கெட், ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் இவங்களுக்கு ஆஸ் யூசுவல் ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு 1 விக்கெட்டும் ஆஃப் பிரேக் பவுலருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. ஸோ ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கும் சப்போர்ட்டிங் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 8 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுவும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் அந்த விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 1 விக்கெட், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 2 விக்கெட், ரைட் ஆம் மீடியம் பவுலர் அந்த மீடியம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிறது
கிடைச்சிருக்கு செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது. ஸோ இப்ப இதே ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து 115 ரன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா 8 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 117க்கு 4 விக்கெட் அப்படிங்கறத வந்து இழந்திருக்காங்க. இதுல பேட் செகண்ட் ஹாஃப் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ஓவரால் 12 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்டோட செகண்ட் பண்ணும்போது விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சிருக்கு இந்த வெனுல. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீமுக்கு 8 விக்கெட். ஸோ ஆஸ் யூசுவல் ரெண்டு மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு 7ல இருந்து ஒரு 8 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ண டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 4 விக்கெட் அப்படிங்கிறது தான் வந்து கிடைச்சிருக்கு. பெருசா வந்து விக்கெட் கிடைக்கல செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ற டீம்ல இருந்து. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டீம்ல வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 4 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 2 விக்கெட், ஸ்பின்னர்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 2 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இந்த 3 பேருமே மஸ்ட் ட்ரையா வந்து ட்ரை பண்ணிக்கீங்க. ஏன்னா 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் 2 மேட்ச் ரெண்டுலயுமே அந்த பர்டிகுலர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இந்த பவுல்ஸ்க்கு எல்லாமே 2 விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து எடுத்துருக்காங்க 2 மேட்சஸ்மே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. அதே செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது சேம் ஆஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து கிடைச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 2 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 1 விக்கெட். அதாவது செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர் கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. அதுல ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கும் 2 விக்கெட் அப்படிங்க கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் 1 விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் ரெண்டுமே நீங்க கம்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கும் 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து கணக்கு வச்சிருக்கு. ஸோ ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த 3 பேருமே வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. இங்க பார்த்துதான் 2 டீமுக்கு ப்ராப்பர் 11 யார் யார் இருக்கா அப்படிங்கிற வீட்டில் வந்து பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை பொறுத்த வரைக்கும் டேவிட் பென்ஹாம், ஜார்ஜ் கெல்லி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. டாம் ஆபிள், ஆடம் மார்க்ரம், ஹெர்மன், ட்ரெஸ்டன் ஸ்டெப், மார்கோ ஜான்சன், டாசன், ஹெர்மர், கில்சன் அண்ட் பிராட்மன். ஸோ இதுதான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. அடுத்த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். ஸோ பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ், பில் ஜாக் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பில் ஸ்மித், கேல் வெரியன். ஸோ கேல் வெரியன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஜமீஸ் நேசம், ஆக்ராம். ஸோ ஆக்ராமோட பேட்டிங் ஆர்டர் வந்து டவுன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஜமீன் நேசம் வந்து டாப் ஆர்டர்ல கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. முத்துசாமி, பிரிட்டோரியஸ், ஈத்தன் போஸ், வேன் வியூரன். ஸோ இதுதான் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. ஸோ இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கறத டீடெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லா குர்பாஸ், பில் ஜாக் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ மேட்ச் வந்து சொல்றதுதான் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 100% அவருக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்க. செகண்டா பேட் பண்றாருன்னா நீங்க 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அவருக்கு பதிலாக நீங்க அந்த இடத்துல வேற பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. இருந்தாலும் பேட்ஸ்மேனுக்கு 2 இன்னிங்ஸ்லுமே கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ரஹ்மானுல்லா குர்பாஸ் இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பெருசா எதுவுமே இல்லாதது அவருக்கு வந்து மைனஸா வந்திருக்கனால ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், செகண்டா பேட் பண்ணா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பில் ஜாக் ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சம்டைம்ஸ் பவுலிங் ஆப்ஷனும் வந்து கிடைக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் தான் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. அப்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்ஷன் டீம்ல கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப பெரிய அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. ஸோ அதாவது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர் இல்லாதனால ஸோ மோஸ்ட்லி பில் ஜாக் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். இந்த லைன் அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 மெயின் பவுலர்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு பில் ஜாக் தான் வந்து இருக்கிறதுனால ஸோ மோஸ்ட் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் வந்து ஸ்கோர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக 1 or 2 ஓவர் கூட பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பவுல் பண்ணுறதுனா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல மினிமம் ஒரு 30ல இருந்து 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்ற பில் ஜாக் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து வில் ஸ்மித். ஸோ வில் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த சீரீஸ்ல இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இதுக்கு முன்னாடி வந்து வேற சீரிஸ் பிளே பண்ண கிடையாது. T20ல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 26 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ T20லயும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஸோ 50+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு, 100+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு, அந்த மாதிரி சொல்றது மாதிரி இல்ல. ரீசனா அந்த 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ்ல வந்து 10 ரன்னு, 12 ரன்னு, ஒரு 15 ரன்னு சம்திங் இந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஒரே ஒரு மேட்சஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வில் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இப்போ கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கயல் வெரியன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் அந்த 2 மேட்ச்மே சொல்லியிருந்தேன் கேஎல் வெரியனுக்கு ரொம்ப ரொம்ப இப்பான கொடுத்துருங்க, கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 2 மேட்சஸும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. இந்த மேட்ச் ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருவாரு. ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் அந்த ஸ்கோர்ஸ் இந்த மேட்ச் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமா. ஸோ பேட்டிங் வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், விக்கெட் கீப்பிங் ஸ்டெம்ப் அவுட் ரன் அவுட் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு 16ங்கும் போது ஓரளவுக்கு இருந்து நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி பேட்டிங் இருந்து மட்டும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், ஸோ விக்கெட் கீப்பிங் சேர்த்து ஒரு 60-70 கிடைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கேஎல் வெரியன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ ரீசனா அந்த மேட்சஸ் எதுலையுமே பெருசா ட்ரீம் டீம்ல வரல. ஸோ அவரை பிக் பண்ணிட்டே இருக்காங்க, மோஸ்ட்லி எல்லாருமே அவரை ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மேட்ச் ட்ரை பண்ணி அடிச்சிருவாரு, இந்த மேட்ச் அடிச்சிருவாரு, இந்த மேட்ச் அடிச்சிருவாரு அப்படின்னு. எந்த மேட்ச்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த வினு அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் போற வினுவும் இல்ல, டக்கு டக்குன்னு அவுட் ஆயிடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜெமினேசம் ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ ஏன் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு, 2 விக்கெட் அப்படின்னு எடுத்துறாங்க. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பவுலர்ஸ்க்கு வந்து 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. இதுல ஜெமினேசம் டாப் ஆர்ல வராரு, டாப் 6ல வந்து இருக்காரு. அப்படி இருக்கும்போது பேட்டிங் ஆடுற கண்டிப்பா வந்துருவாரு. ஸோ ரீசன்ட் வைஸ்ல பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஓரளவு டீமுக்கு பாயிண்ட் சேர்த்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பேட்டிங்ல இருக்க பாயிண்ட்ஸ் அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பவுலிங்ல வந்து 1 விக்கெட் எடுத்துட்டாவே போதும், ஒரு 25, ஓவராலா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ஜெமினேசன்றது. ஸோ பேட்டிங்ல வர்றாரு, ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் அடிக்கிறாரு, பெருசா அடிக்கல, ஒரு 25 தான் கிடைச்சிருக்கு ஒரு பேட்டிங்ல இருந்து அப்படின்னாலும் ஓகே தான். கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 1 விக்கெட் அப்படிங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25 ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு ஜெமினேசன் கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மாலுக்கு கேட் வைஸ் கேட் சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு ஜெமினேசனை பொறுத்த வரைக்கும் ஆர்க்கலாம். ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க, ஸ்மால் லீக் கண்டிப்பா சுட்டுமா பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. முத்துசாமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ முத்துசாமி போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரிட்டோரியஸ் ஸோ ஆஸ் யூசுவல் இந்த வினுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மீடியம் பேஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு நல்லாவே விக்கெட் டேக்கர்ஸ் வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போதும் செகண்டா பவுல் பண்ணும் போதும். ஸோ பிரிட்டோரியஸ் கடைசி அந்த டெத் ஓவர் வந்து பவுல் பண்றாருங்க, அதாவது 18வது ஓவர். பிரிட்டோரியஸ் 18வது ஓவரும், வேன் பியூரன் 19வது ஓவர், ஜெமினேசன் 20வது ஓவர். சோ இந்த 3 பேர் தான் அந்த கடைசி அந்த 18, 19, 20 அந்த ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றாங்க. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலயும் இந்த 3 பேர் தான் வந்து பவுல் பண்றாங்க. இதுல 3 பேர்னா யாருன்னா ஈத்தன் போஸ் 1, ஜெமினேசன் அண்ட் வேன் பியூரன் அண்ட் பிரிட்டோரியஸ், இந்த 3 பேர் சம்திங் தான் வந்து பவர் பிளேல வந்து பவுல் பண்றாங்க. டெத் ஓவர்ல 18வது ஓவர் பிரிட்டோரியஸ், 19வது ஓவர் வேன் பியூரன், 20வது ஓவர் ஜெமினேசன். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்க வந்து பவுல் பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன் பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 1 விக்கெட், சோ அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதுதான் ஈத்தன் போஸ். சோ ஈத்தன் போஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், 1 or 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்றாருன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேன் பியூரன் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர், கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து பவுலர்ஸ்ல அந்த ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, இன்கேஸ் பிரிட்டோரியா கேட்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஜெமினேசம் 1, வேன் பியூரன் 2, ஈத்தன் போஸ் 3, பிரிட்டோரியஸ் முத்துசாமி வந்து 4. சோ இந்த 4 பவுலருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருப்பாங்க. கண்டிப்பா 2 விக்கெட் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஈத்தன் போஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா பிரிட்டோரியஸ் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்க பிரிட்டோரியா கேப்டன்ஸ் அப்படின்னா ஜெமினேசம் ஆஸ் யூசுவல் 1, முத்துசாமி 2, பிரிட்டோரியஸ் 3. இந்த 3 பவுலர் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க செகண்டா பவுல் பண்ற பட்சத்துல. ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா வில்ஜாக் 1, ஜெமினேசம் 2, முத்துசாமி 3. சோ இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ரம்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். வில் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஒரு பேரா கொடுத்துங்க, செகண்டா பேட் பண்ண ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேஎல் வெரியன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு.
ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஸ்மால் லீக்ல பெருசா ஸ்கோர்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ ஆக்ராமும் கிராண்ட் லீக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. பிரிட்டோரியஸ் ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட்டும், செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஈத்தன் போஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். வேன் பூரன் அஸ்ஜல் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை பொறுத்த வரைக்கும் டேவிட் பென்ஹாம், ஜாக் கெல்லி 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சோ லாஸ்ட் மேட்ச் இந்த வெனுல சன்ரைசர்ஸ் இது 3வது மேட்ச். 2 மேட்சஸ்ல ஒரு மேட்சஸ்ல மட்டும் தான் டேவிட் பென்ஹாம் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. டிசைன் மேட்ச் எல்லாத்துலயுமே இந்த 2 பேருமே பெருசா ட்ரீம் டீம்ல வரல. அதுல டேவிட் பென்ஹாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அடிச்சு அவர் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாரு. இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலிங் யூஸ்லாம் வந்து இருக்கிறதுனால சொல்றேன், டேவிட் பென்ஹாம் வந்து நம்ம ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஜாக் கெர்லி ரீசனா இந்த எந்த மேட்சஸ்லுமே ட்ரீம் டீம்ல வரல. இந்த சீசன் எதுலயுமே ட்ரீம் டீம்ல வரல. T20லயும் பெருசா ரெக்கார்ட் இல்ல. ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஜாக் கெர்லியை பொறுத்த வரைக்கும். சோ நீங்க ரெண்டு பேருமே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது வேணா ட்ரை பண்ணிக்க, ஸ்மால் லீக் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாத ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க. டாம் ஆபிள் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது தாராளமா இப்படி நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ ஒன் சைடு இன்னும் மேட்ச் ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத கொண்டு வந்துருவாரு. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 15+ ஸ்கோர்லயே வந்து 7 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ டாம் ஆபிள் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், செகண்டா பேட் பண்றாருன்னா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆடம் மார்க்ரம் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 5 மெயின் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு ஆடம் மார்க்ரம் தான். சோ ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் யூசுவல் 1 2 3 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. சோ இந்த 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே அந்த 4th டவுன் 5th டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல வர்றதுனால கண்டிப்பா இவங்க ஹேம்மர் அண்ட் ஆடம் மார்க்ரம் இவங்க வர பவுலிங் ஆப்ஷன் டைமுக்கு கண்டிப்பா அவங்க பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆடம் மார்க்ரம் மினிமம் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் அப்படிங்கிறத போல் பண்ணிடுறாரு. அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டடா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சோ இப்போ ரீசெண்ட் மேட்ச்ல பெருசா விக்கெட் கிடைக்கல. இந்த மேட்ச் அன்எக்ஸ்பெக்டடா வேணா ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆடம் மார்க்ரம் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல ஹெர்மன் கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்கு கண்டிப்பா சூட்டமான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. ஒரு 10 மேட்சஸ்ல 1 or 2 மேட்சஸ் மட்டும் ஸ்மால் லீக்ல ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான் வந்திருப்பாரு ஹெர்மரை பொறுத்த வரைக்கும். ட்ரெஸ்டன் ஸ்டப் ஸோ பேட்டிங் ஆர்டர் இங்க வந்து இருந்துச்சு. அதாவது ஹெர்மருக்கு முன்னாடி வந்திருந்தாரு, ஆடமருக்கு முன்னாடி வந்தாரு, அப்படி இருக்க பின்னாடி போறாரு. இப்போ மார்க்கஸ் ஜான்சனுக்கு வந்து டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ்டன் ஸ்டப் கீழே இறங்கி வந்துடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது ஆப்போனன்ட் டீம்ல இருக்க கேஎல் ராகுல் தான் ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. பட் இந்த விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் சோ இன்கேஸ் டாப் ஆர்டர்ல வந்து ஒரு 15+ ரன் வந்து 20+ ரன் அடிச்சிட்டாரு, விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. சோ 2 விதமான ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கிறதுனால ஸ்மால் லீக்ல ஒரு சேஃபா போன்னு வச்சுன்னா ட்ரெஸ்டன் ஸ்டப் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அந்த ஸ்மால் லீக்ல ஒரு பிளேயர் ரிஸ்கா ட்ரை பண்றான்னு வச்சுன்னா ட்ரெஸ்டன் ஸ்டப் அந்த இடத்துல எடுத்துட்டு அந்த இடத்துல கேஎல் ராகுலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. இந்த மேட்ச் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ட்ரெஸ்டன் ஸ்டப் நம்ம எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து. இப்ப அடுத்ததான் பவுலிங் ஆப்ஷன். மார்க்கஸ் ஜான்சன் 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு, தாசன் 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு, ஹெர்மர் 3, கில்சன் 3ல இருந்து ஒரு 4, பிராட்மன் 4. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து போல் பண்ணிடுவாங்க. இதுல ஒரு 1 or 2 ஓவர் தான் வந்து ஆடம் மார்க்ரம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல டெத் ஓவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்சன், பிராட்மன், மார்க்கஸ் ஜான்சன் சோ இவங்க தான் வந்து டெத் ஓவர்ல வந்து போல் பண்றாங்க. அதாவது மார்க்கஸ் ஜான்சன் அந்த 19 அல்லது 20 ஓவர், கில்சன் அந்த 18, பிராட்மன் அந்த 19. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்க வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து பவுல் பண்றாங்க. சம்டைம் பிராட்மன் 20 ஓவர், ஜான்சன் வந்து 19 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா கில்சன், பிராட்மன் அண்ட் சேம் ஜான்சன் இவங்களே வந்து பவர் பிளேல வந்து பவுல் பண்றாங்க. அதுல தாசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 ஓவருக்கு அப்புறம் தான் வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து வராரு. ஹெர்மர் சோ ஸ்டார்டிங்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்ல, அதனால பவர் பிளேல பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்ல. இந்த 2 பேருமே அந்த 16 ஓவருக்குள்ளாரே அவங்க பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடுறாங்க. பவர் பிளேலயும் அண்ட் டெத் ஓவர்லயும் இந்த 3 பிளேயர்ஸ் தான் வந்து பவுலிங் வந்து பவுல் பண்றாங்க. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஜான்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து
இருப்பாரு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட்டுங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம ஒரு 2 விக்கெட்டுக்கு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல வந்தாருன்னா கண்டிப்பா 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 25+ ஸ்கோருக்கு ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்க 4 நாள் சேர்த்து ஓவரால 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பேட்டிங் வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு, டீம் இருக்க பாயிண்ட் எல்லாம் சேர்த்து அப்படின்னாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு பவுலிங் ஆப்ஷனுக்கு சேர்த்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்கோ ஜான்சன் இருக்கு. சோ மார்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஒன்னர் ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. இல்ல டாசன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. இந்த வெனும் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு வந்து நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா 2 மேட்சஸ்லுமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 2 விக்கெட் அப்படி எடுத்துறாங்க. சோ டாசனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 10+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஹார்மர் சோ பெருசா விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். இந்த மேட்ச் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஹார்மர் இருந்து. இல்ல கெல்சன் அண்ட் பிராட்மன் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இது ஆஸ் யூசுவல் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க. சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மார்கோ ஜான்சன் 1, டாசன் 2, கில்சன் 3, பிராட்மன் 4. இந்த 4 பவுலருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா டாசன் 1, சோ மார்கோ ஜான்சன் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்துருவாரு கண்டிப்பா. பேட்டிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால 2, கில்சன் அண்ட் பிராட்மன் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் 3 பிளேயர். சோ இந்த 3 பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல செகண்டா பவுல் பண்ணும்போது ஹார்மர் கூட நீங்க 4th பிளேயர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பவுலிங் ஆப்ஷன்ல. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் டாசன் 1, மார்கோ ஜான்சன் 2, ஆடம் மார்க்ரம் கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல டேவிட் பிரெண்டர்கிராம் அண்ட் ஜார் கெல்லி 2 பேருமே கிராண்ட் லீக்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல டாப்பர்ல ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா சோ இந்த மேட்ச் டேவிட் பிரெண்டர்கிராம் கூட ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. அதர்வைஸ் பெருசா ஸ்கோர் வருமான்னு தெரியல, உங்க அவசரத்துக்கு தேவைன்னா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துங்க. டாம் ஆபிள் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், செகண்டா பேட் பண்றா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்மன் கிராண்ட் லீக் சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு, பட் ஸ்மால் லீக்கு ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. ட்ரஸ்ட் அண்ட் ஷாப் சோ ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கூட ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துங்க. இல்ல நான் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்றேன், ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு, கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வந்து ஒரு ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல என்ன சிங்கிள் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா ஹர்மன் செகண்டா பவுல் பண்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட். கில்சன் அண்ட் பிராட்மன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். சோ ஆஸ் யூசுவல் மார்கோ ஜான்சன் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சுத்தமா பிளேயரா இருப்பாரு. அண்ட் டாசன் கூட இந்த மேட்ச் நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதாவது கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஆடம் மார்க்ரம் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், பிராட்மன் அண்ட் கில்சன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா நீங்க ஒரு ஆப்ஷன் வைஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்துங்க கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ஜெமினேசன் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் நீங்க இந்த மேட்ச் முத்துசாமி கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மேட்ச் ஈத்தன் போஸ் ஒரு வைஸ் கேப்டனுக்கு சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. டான் வீரன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. பிரிட்டோரியா செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.